அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புத்தர் சொல்லியிருக்கார் இல்லையா, புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேசாமல் மூச்சை கவனி அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு. சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் சொல்லியிருக்கார். இப்போ சொல்லற சும்மா இருன்னு பட்டினத்தார் சொன்னதுக்கும் பேசாமல் மூச்சை கவனி அப்படின்னு புத்தர் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூச்சை யாரெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாதாரண மனிதர்கள் இருக்காங்க, யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள், சாதாரணமாக தியானம் பண்ணுறவர்கள். இந்த தியானம் பண்ணுறவர்கள்லாம் என்ன பண்ணணும், இந்த மூச்சை கவனிக்கணும். இந்த மூச்சு காற்று எங்கே போகுது, என்ன செய்யுது அப்படின்றத கவனிக்கணும். இப்போ அவங்க கவனிக்கிறதுனால அதனால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால், அவர்களுக்கு மூச்சை கவனித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கடைசி நிலையான இந்த மூச்சை கவனிக்கும் போது அவர்கள் அடைந்த பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாசியோகத்தை அவர்கள் கண்டுபிடிப்பாங்க. இந்த வாசியோகத்தோட தன்மை எப்படி இருக்குது, இந்த சித்த வித்தையை கண்டுபிடிப்பாங்க. இந்த சித்த வித்தையோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னால், இந்த சித்த வித்தை கற்றவர்களுக்கு, வாசியோகம் கற்றவர்களுக்கு மகாயாசருங்கிறவர் நம்ம பாபாஜியோட சிஷ்யர் ஒருத்தர், அவர் எழுதின ஒரு நூல் இருக்குது. இப்போ யோகியின் சுயசரிதம் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது, மிர்தாத்தின் புத்தகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அது எல்லாமே அந்த பாபாஜியோட அந்த வரிசையில் வர்றது. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால், இப்போ ஒருவர் தியான பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கார். அந்த தியான பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கக்குள்ள அவர் சுவாசத்தை கவனிப்பார். அப்படி அந்த சுவாசத்தை கவனிக்கும் பொழுது அந்த சுவாசம் என்னென்னலாம் செய்யுது, எப்படி எப்படிலாம் போகுது, எப்படி எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் போய் பரவி இருக்குது அப்படின்ற அந்த சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா அது என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இதையெல்லாம் நம்ம கவனித்து அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அதையெல்லாம் நம்ம உணர்வதற்கு கால அவகாசம் எடுத்துக்கும். இப்போ இந்த கால அவகாசம் எடுத்துக்கிட்டாலும் இந்த வாசியோகத்தையோ இந்த சித்த வித்தையோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ இது எது உத்தமம், எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற வாசியோகத்தையும் சித்த வித்தையும் நாம் கற்றுக்கொண்டு அதன் வழியில் நடப்பது என்பது தான் இங்கே உத்தமமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே சித்தர்களும் மகான்களும் வாசியோகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. வாசியோகம் எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் சித்த வித்தை எப்படி பண்ணணும்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு சிவானந்த பரமஹம்சர், ஒரு ஜூஸாக புழிஞ்சி எல்லா பாடல்களிலேயும் இருக்கிற அந்த சாறை பிழிந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு கலவையான ஒரு ஜூஸை சித்த வித்தை மூலம் கொடுத்துருக்கார். அப்படி கொடுத்திருக்கும் பொழுது நாம் அழகாக அந்த சித்த வித்தை என்ற அந்த ஜூஸை, அந்த பழரசத்தை நாம் அருந்தாமல் மீண்டும் அந்த சுவாசத்தை கவனிக்கிறது, அந்த சுவாசம் எங்கே போகுது, என்ன செய்யுது
அப்படின்னு கவனித்து அதன் வாயிலாக நாம் பயணிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு அறிவீனமாக தான் இருக்கும். மகாயாசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சுவாசமாகப்பட்டது இருள்தன்மை வாய்ந்தது, சுருண்டு சுருண்டு போகும். இப்போ நம்ம திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி அவரை சூளையில், செங்கல் சூளையில் அவரை வந்து உள்ளார அவரை போடக்குள்ள அவருக்கு தென்றலாக வீசிச்சான். இப்போ இந்த தென்றல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கனால், அண்ணாக்கு துவாரத்திற்கும் மேலே, அண்ணாக்கு துவாரத்தில் நம் சுவாசமாகப்பட்டதை நாம் வந்து உள்ளாரே செலுத்தும் பொழுது அலையாக சுருள் சுருளாக அந்த சுவாசமாகப்பட்டது போகும் உள்ளார. அப்போ அப்படி உள்ளார நமக்கு வந்து போகக்குள்ள அது வந்து தென்றல் மாதிரி அந்த இடத்துல வீசுதான். ஒரு 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 கூசுகிற மாதிரி இருக்கும், தென்றல் வீசுகிற மாதிரி சிலு சிலுன்னு இருக்கும். அப்படின்ற விதத்தெல்லாம் அவர்கள் வந்து ஞான மார்க்கத்தில் உணர்ந்து அதை வந்து பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இதுதான் சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனால், இது ஒரு விதமான அனுபவம். இந்த அனுபவத்தை அவரவர்களுக்குன் என்று ஒரு தனி அனுபவம் இருக்குது. இதை வந்து அதிகமாக பகிர்ந்துக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சின்ன சின்ன அனுபவ வேறுபாடுகள் இருக்கும், சின்ன சின்ன வேறுபாடுகள் நடக்கும். அதனால் எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஒருத்தவங்களும் இங்கே தன்னை உயர்த்திக்கவும் கூடாது, தாழ்த்திக்கவும் கூடாது. அதனால் அனுபவங்களை, சில இதை மாதிரி அனுபவங்களை பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதற்காகனா, அவர்களுக்குள் ஒரு சர்ச்சை ஏற்படும், அவரவர்களாக உணர்ந்துக்க வேண்டியதான் அப்படின்றதுனால அதை சொன்னார். அப்படி அந்த வள்ளல் வந்து இப்படி இந்த சித்த வித்தையை கொடுத்துருக்கும் பொழுது, நாம் வந்து அந்த புத்தர் சொன்ன மாதிரி அந்த வந்து விபாஷனா அப்படின்ற அந்த சுவாசத்தை கவனிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்குமானா, சித்த வித்தியார்த்திகளுக்கு அது சரியானது இல்லை. ஏன்னா மூச்சை கவனித்து அதுதான் சித்த வித்தை என்று கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த மூச்சை கவனித்தா என்ன நமக்கு வந்து தெளிவு கிடைக்கும்னா, சித்த வித்தை என்ற ஒன்று கிடைக்கும். அப்போ புத்தர் வந்து அதை தெளிவுபடாத போது அதை வந்து மூச்சை கவனிக்க சொல்லி ஒரு பயிற்சியாக சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து நமக்கு தேவையா அப்படின்னா, நமக்கு அது தேவையில்லை. புத்தரோட கருத்துகளுக்கும் நம்மளோட கருத்துகளுக்கும் சில கருத்துகளுக்கெல்லாம் முரண்பாடெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும், யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் வந்து மற்றவர்கள் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, சித்தர்கள் சொன்னதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சில பாடல்களில் சித்தர்கள் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சித்த வித்தையை ஒழுங்காக பண்ணிங்கனாலே போதும். அதை சார்ந்த சந்தேகங்கள் தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். அதை விடுத்துட்டு சுவாசத்தை கவனிக்க சொல்லி புத்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்கிறது. இப்போ சொல்லற சும்மா இரு அப்படின்னு பட்டினத்தார் சொன்னதுக்கும் இவர் சுவாசத்தை கவனின்னு சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. சொல்லற சும்மா இரு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய பிராணசக்தி, நீங்கள் சேமிக்கக்கூடிய பிராணசக்தி ஆகப்பட்டது ஐம்புலன்கள் வழியாக வெளியில் போயிட்டுருக்கிறத ஒரே கதியாக மேலும் கீழுமாக நீங்கள் வந்து நடத்தி பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அங்கே போய் மேலே இருக்கும் அந்த ஜோதி தரிசனத்தை தரிசிப்பது தான் உங்களுடைய பணியாக, தலையாய பணியாக இருக்க வேண்டும் என்று சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஐம்புலன்கள் வழியாக வெளியே பரவி நசிந்து கொண்டு இருக்கின்ற, நசிந்து அப்படின்னா வெளியில் போய் வீணாயிட்டு இருக்கிற இந்த சுவாசத்தை உள்ளார அடக்கணும். இப்போ பேசக்குள்ள இந்த சுவாசத்தை உள்ளார அடக்க முடியாது, அப்போ எனர்ஜி லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லற பேசக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, சொல்லற சும்மா இரு அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறாரு. அப்படி சொல்லற சும்மா இருந்தால் தான் உங்களுக்கு எனர்ஜி வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ
ஒரு பொருள் வெயிட்டாக இருக்குது, அதை தூக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தம் கட்டி தான் தூக்கணும். அந்த தம் கட்டக்குள்ளே சுவாசமாகப்பட்டது உள்ளாரே நிற்கும். அந்த தன்மைக்கு பேர் தான் சித்த வித்தை என்று சொல்லுது. அந்த கொஞ்ச நேரம் நம்ம தம் கட்டக்குள்ளே உள்ளார நிற்கிது இல்லையா, அந்த உள்ளார நிற்கிறத எப்பொழுதுமே உள்ளார நிற்பதற்கான வழிமுறையை நாம் செய்ய வேண்டும். அந்த வழிமுறையை செய்வது தான் சித்த வித்தை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு அந்த புத்தரோட அந்த சொல், அந்த சுவாசத்தை கவனிக்கிறதுங்க தேவையில்லை. ஆனால் பட்டினத்தாரோடு சொன்ன அந்த சொல்லற சும்மா இருன்றது தேவை. நம்ம அதிகம் பேசக்கூடாது. வள்ளுவன் சொன்ன மாதிரி சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல். அந்த சொல்லுக்கு பயன் இருந்துச்சுன்னா நம்ம அதை பேசணும், இல்லைன்னா சும்மா இருக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இப்போ நீங்கள் சந்தேகம் கேட்குறீங்க, நான் சில சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறேன். அப்போ இது தேவையாக இருக்கக்குள்ளே நம்ம பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பற்றியோ, தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட், உரையாடலுங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்லற சும்மாயிருன்னு பட்டினத்தாரில் எல்லா சித்தர்களுமே அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, புத்தர் சொன்ன அந்த தம்மபதத்தில் அது நமக்கானதா அப்படின்னா நமக்கு இல்லை. சித்த வித்தியார்த்திகளுக்கு, வாசியோகிகளுக்கு இல்லை. மற்றவர்கள் தியானம் பண்ணுறாங்க இல்லையா, தியானம் பண்ணுறவர்கள் யோக மார்க்கத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு யோகனா என்னன்னு தெரியாது, ஆனால் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அவங்க சுவாசத்தை கவனிக்கணும். நம்மளை அவர் சொல்லலை, நம்ம அதை தாண்டி போயிட்டோம். அப்படின்றதுனால சித்த வித்தியார்த்திகளுக்கு, வாசியோகிகளுக்கு அது தேவையற்றது. ஆனால் வாசியோகம் என்று சொல்லிக்கொண்டு சித்த வித்தியை செய்யாமல் வேறு ஏதாவது ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுப்பவர்களும் உண்டு, தவறான பயிற்சிகளை செய்பவர்களும் உண்டு. அப்படி தவறாக செய்பவர்களுக்கு அது பயனளிக்கும். சித்த வித்தையை ஒழுங்காக செய்பவர்களுக்கு அது பயனளிக்குமா அப்படின்னால் பயனளிக்காது. ஆகவே சித்த வித்தையை நாம் செய்வது தான் உத்தமமானது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பதிவுங்கிறது அந்த புத்தரை பற்றிய அந்த பதிவு நமக்கு அது தேவையில்லை அப்படின்ற விஷயத்திற்காக சொல்லப்பட்ட பதிவு. இதுக்கு அடுத்தாற்போல் இந்த வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள், வாழ்க்கையை ஜெயித்தவர்கள் இவர்கள்லாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு அப்படின்னால், இப்போ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க. அந்த கோடீஸ்வரர்கள்லாம் இந்த சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் அவர்களெல்லாம் இந்த வாழ்க்கை முறையில் ஜெயித்தவர்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாமரர்களை பொறுத்தவர்களையும் சாதாரண மனிதர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஜெயித்தவர்களாகவே இங்கே அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார்கள். ஏன் அப்படி அவங்க ஜெயித்தவர்கள்னு அடையாளம் கொள்கிறாங்க மக்கள் அப்படின்னால், அவர்களுக்கு ஜெயிப்பது என்றால் ஒரு 10 வீடு வச்சுருக்கிறது, ஒரு 10 கார் வச்சுருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிறது, பணம் நிறையா வச்சுருக்கிறது, இந்த மண் பொன் பெண், இந்த பெண்ணை தவிர இந்த மண்ணும் பொண்ணும் நிறையா வச்சுருக்கிற ஆளை நம்ம ஜெயித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் எதிலிருந்து ஜெயித்தவர்கள்? தன் உணர்விலிருந்து ஜெயித்தவர்களா, உடலிலிருந்து ஜெயித்தவர்களா, எண்ணங்களிலிருந்து ஜெயித்தவர்களா, இல்லை இந்த மக்களிடமிருந்து ஜெயித்தவர்களா, இந்த பொய்களிடமிருந்து ஜெயித்தவர்களா, இந்த சமுதாயத்தில் இருந்து ஜெயித்தவர்களா? அவர்கள் எந்த வகையில் ஜெயித்தார்கள் என்பதை நமக்கு தெரியணுமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியணும். இப்போ இதிலெல்லாம் இருந்து அவர்கள் ஜெயித்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இதெல்லாம் அவங்க ஜெயிக்கலை. பொய்யை வென்றிட முடியுமா? பொழுது விடிஞ்சால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய் சொல்கிறான். இந்த வியாபார யுக்தி என்பதே இங்கே சரியாகவே இல்லை.
அப்போ வியாபாரம் பண்ணாமல் மனிதனாக வாழ முடியுமா? மனிதனால்னால் வாழ முடியாது. இப்போ வியாபாரங்கிறது ஒரு விதமான பொய். நம்ம இந்தியாவை பொறுத்த வரையிலும் இந்த வியாபாரம் என்பது மிக மோசமான பொய்யாகவே இருக்குது. அந்த தொழிலுக்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது, தொழில் தர்மம் என்று அதற்கு பெயர். அந்த தொழில் தர்மம் வெளிநாடுகளிலெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னால், வெளிநாடுகளிலெல்லாம் வேறு மாதிரி இருக்குது இந்த தொழில் தர்மங்கிறது. ஒரு பொருளை ஒரு வியாபாரி அவர் ஒரு பொருளை தயாரிக்கிறார், இல்லை வாங்கி விற்கிறார் அப்படின்னால், அந்த பொருளிற்கு எவ்வளோ லாபம் வைத்து விற்க வேண்டும் என்றால் 30% லாபம் அவர்கள் அங்கே வச்சு வைக்கலாம் அப்படின்னு அந்த நாட்டு அரசு அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் 50%, 60%, 70%, 80% நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம், இங்கே யாரையும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே சட்டமாக இருக்குது. அந்த தொழில் தர்மங்கிறது இங்கே இருக்கா அப்படின்னா இந்தியாவில் மிக 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 குறைவு. 30% லாபம் வைத்து விற்பவர்கள் மிக குறைவானவர்கள். இங்கே டிமாண்டுங்கிறது இருக்கான்னா, டிமாண்டுங்கிறதே இங்கே உருவாக்கப்படுகிறது. பற்றாக்குறை என்பது இங்கு உருவாக்கப்படுகிறதே தவிர பற்றாக்குறை என்பது ஒன்று இல்லை. இந்த விவசாயிகளுக்கு சரியான நமக்கு அவர்களிடம் சரியான தொகையை கொடுத்து இந்த மொத்த வியாபாரிகள் வாங்கினார்களேயானால் வருடம் அந்த பொருளையே அவர்கள் விவசாயம் செய்வார்கள். ஒரு பொருள் அதிகமாக விளைந்துவிட்டால் உடனே அந்த விலையை குறைப்பது என்பது நம் நாட்டில் ஒரு வழக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச விலை வைக்க வேண்டும். அதற்கு கீழ் அந்த விலை அதிகமாக விளைஞ்சாலும் கம்மியாக விளைஞ்சாலும் போகவே கூடாது. அப்படியுமே 5 ரூபாக்குள்ளே தான் குறையணும், இல்லை 2 ரூபா 3 ரூபா அப்படி தான் குறையணும். அப்படியே அகல பாதாளத்தில் போகிற மாதிரி ஒரு தக்காளி இருக்குது அப்படின்னா அது 20 ரூபா அப்படின்னு ஒரு நிர்ணயம் வச்சிடணும். விலை வேண்டுமானால் ஏற்றலாம், ஆனால் இறக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், ஒரு வழிவகை செய்ய வேண்டும். 5 ரூபாய்க்கு தக்காளி விற்றனா மறுவாட்டி அவன் தக்காளி போடுறதுக்கு யோசிக்கிறான். தக்காளி இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. வெங்காயமும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னால் நமக்கு தேவையான அந்த பொருள்களை நமக்கு தேவைக்கேற்ப நம்ம பயிரிடணும். இப்போ இதை மாதிரியான இந்த வணிகத்தில் நியாயமற்ற தன்மைகள்லாம் இங்கே நிறையா இருக்குது. இந்த வாங்கி விற்கிறவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான், அதை விளைய வைக்கிறவனுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது, அவன் ஏழையாகவே இருக்கான். அந்த ஏழை செய்கிற ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னால், இந்த பொதுமக்களிடம் நேரடியாக விற்பனை செய்யணும். அவன் அப்படி இல்லாமல் அந்த மொத்த வியாபாரிகிட்ட அவன் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு அடிமை போல் அவனுக்கு அந்த பொருளை கொடுப்பது வழக்கமாக இருக்குது. இப்படி அடிமைத்தனத்திலேயே இந்த மக்கள் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் உழன்று இருப்பதற்கே அவர்கள் விரும்புகிறார்கள் போல தெரிகிறது. இங்கே நிறைய விஷயங்களை அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக கையாளும் முறை என்பது இங்கே கீழ்த்தட்டில் இருப்பவர்களுக்கு அது குறைவாகவே இருக்குது. அவர்கள் அதை சரியாக வழிவகை செய்ய வேண்டும். இப்படி நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த தொழில் ரீதியான இந்த பணம் நிர்ணயிப்பது என்பது தன்னுடைய ஒரு காய்கறிக்கோ தானியத்திற்கோ நிர்ணயிப்பது என்று விவசாயிகள் நிர்ணயிக்கவில்லை. இந்த பண முதலாளிகள் தான் நிர்ணயிக்கிறார்கள், இந்த மொத்த வியாபாரிகள் தான் நிர்ணயிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு சரியான விவசாயத்திற்கு வித்திடாது.
விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறுவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. அப்போ இந்த வணிகத்தில் தொழில் தர்மங்கிறது எப்படி இருக்குன்னா 30% லாபம் வச்சு தான் விற்கணும், 50% லாபம் வச்சு விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், நடைமுறைப்படுத்தணும். இங்கே நிறையா இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் நமது நாட்டில் சட்டங்கள் இருக்கின்றன தவிர அதை நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல் இருக்குது. நடைமுறைப்படுத்துவதே இல்லை என்றே நாம் கூறலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெளிநாட்டிலலாம் 30% தான் லாபம் வச்சு விற்க சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இங்கே 50% வச்சு விற்கிறவங்களாம் இருக்காங்க, 60% விற்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு பொருள் விளையவில்லை என்றால் அதை மறைத்து வைத்து டிமாண்ட் ஆனவுடன் அதை சந்தைக்கு கொண்டு வரும் நபர்கள் எல்லாம் இருக்காங்க. இங்கே நிறைய சீர்படுத்த வேண்டிய விஷயங்கள், நுட்பமாக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. இந்த நாட்டை சீர்படுத்துவதற்கான புத்திசாலிகள், அறிவாளிகள், சமூக சிந்தனை உள்ளவர்கள், சீர்திருத்தவாதிகள் இந்த நாட்டிற்கு நிறைய தேவைப்படுறாங்க, பல்லாயிரக்கணக்கில் தேவைப்படுறாங்க. இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னால், ஒரு சரியான ஒரு அறிவாளி இருக்கான் இல்லையா, அவனை தலைவனாக தேர்ந்தெடுத்து அவன் பின்னாடி போகணும். இந்த தலைவன் 1-2 பேர்லாம் இல்லை, 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுறான். அந்த அறிவாளிகள், சமூக சீர்திருத்தவாதிகள். இப்போ இவர்கள் பின்னாடி இந்த நாடு செல்ல வேண்டும், மற்ற மக்கள்லாம் செல்ல வேண்டும். மற்ற மக்கள் செல்ல மாட்டுறாங்க. இதுதான் நான் வலியுறுத்துகிறேன். பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும், ஒரு கூட்டமைப்பு வேண்டும். ஒரு கூட்டமைப்பு இருந்தால் இந்த அதிகார வர்க்கத்தை நீங்கள் ஜெயித்து விடலாம். ஆனால் இந்த கூட்டமைப்பு இல்லை என்றால் அதிகார வர்க்கத்திற்கு கீழ் தான் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் அதிகார வர்க்கமாக இல்லை, அந்த சமச்சீர் அப்படிங்கிறது, சமத்துவம் என்பது ஒரு காலத்திலையும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஒற்றுமையாக சேரவில்லை என்றால். வேண்டுமென்றால் சுபாஷ் சந்திரபோஸ் கையாண்ட ஒரு விதத்தை தீவிரவாதம் என்ற ஒரு விதத்தை கையாளலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு சரியானதாக இருக்காது. தீவிரவாதம் என்பது அந்நிய நாட்டிற்கும் நமது நாட்டிற்கும் வேண்டுமானால் ஒரு விதமான ஒரு நன்மையை வேண்டுமானால் பயக்கும், அந்நியர்களை வெளியேற்றுவதற்கு. ஆனால் நம் நாட்டில் அதை பயன்படுத்துவது என்பது ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்காது. அந்த ஒரு தனி மனிதனோட ஒழுக்கமாகவும் அது இருக்காது. ஒரு தனி மனிதனுடைய எல்லா தேவைகளையும் அது பூர்த்தி செய்யாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பண்ண முடியும். அதற்கான ஒரு சரியான செயலுங்கிறது பண்ணவே முடியாது. இப்போ நியாயம், நீதி அப்படின்னு அதில் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒரு எந்த உயிரையும் நாம் துரோகம் பண்ணக்கூடாது, ஒரு தவறான ஒரு செயல் பண்ணக்கூடாது, அவங்க மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது, எந்த உயிரையும் நம்ம கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது சாத்தியமானா சாத்தியமில்லை. அந்நியர்களை துரத்துவதற்கு அந்த காலத்தில் அது சாத்தியமாக்கப்பட்டது. ஞான மார்க்கத்தில் அது சாத்தியமில்லை. நீங்கள் எப்போ சேர்ந்தாலும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தாலும், ஒற்றுமையாக இந்த உலகம், இந்த நாடு சேர்ந்தால்தான் இந்த நாட்டை மாற்றுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த தொழில் தர்மங்கிறது வெளிநாட்டில் இருக்கானா இருக்குது, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை. அப்போ இப்படி தொழில் செய்பவர்கள் தொழில் செய்து பணத்தையும் தங்கத்தையும் நிறைய நிலங்களை வாங்கி குவித்து விட்டால் இதற்கு பெயர் ஜெயித்ததற்கு சமமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் நினச்சிட்டீங்க, என்ன நினச்சிட்டீங்க, பணத்தை சேர்த்து விட்டால் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி
பில்கேட்ஸ் இருக்கார், உலக பணக்காரர் வரிசையில். அவர் வந்து முதலாக இருந்தார். இப்போ யார் 2வது இடத்துல இருக்காரா 3வது இடத்துல இருக்காரா நமக்கு அது சரியாக தெரியல. ஆனால் உலக பணக்காரர் வரிசையில் அவரும் ஒருத்தர். அதுக்கடுத்தது ஒவ்வொரு ஒரு குழுமமாக இருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட உலக பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ இருப்பாங்க, இன்னும் 100 வருஷம் கழித்து அவர்கள் மாறுவார்கள். இன்னும் 100 வருஷம் கழிச்சு இது மாறிக்கொண்டே இருக்கும், ஒரே நிரந்தரமாக இருக்காது. எப்பொழுதும் எது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால், வாழ்க்கையை ஜெயித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களாலே நிரந்தரமாக இங்கே வந்து காலூன்றி இருக்க முடியும். அப்படி நிரந்தரமாக இங்கே வந்து காலூன்றி வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து மகாத்மா காந்தியை பற்றி பேசுகிறோம், அன்னை தெரசாவை பற்றி பேசுகிறோம், சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேசுகிறோம், சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி பேசுகிறோம், மகாகவி பாரதியை பற்றி பேசுகிறோம், பாரதிதாசனை பற்றி பேசுகிறோம். இப்படி இவர்களை வந்து இலக்கியவாதிகளை எல்லாம் பேசுகிறோம். இவர்களெல்லாம் நாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இவர்கள் காலத்தில் இவர்களை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் அவர்கள் காலத்திற்கு பிறகு அவரை பற்றி நாம் வந்து பேசுகிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய அந்த பொதுநலம், அவர்களுடைய சமத்துவம், அவர்களுடைய முற்போக்கு சிந்தனை, சீர்திருத்தம், இதையெல்லாம் தான் இன்றளவிலும் அவர்களை பற்றி நம்மால் பேச முடிகிறது. அப்படி இந்த உலக பணக்காரர்கள்லாம் சீர்திருத்தவாதிகளா, பொதுநலவாதிகளா, சமத்துவவாதிகளா, உண்மையே பேசக்கூடியவர்களா, இந்த பொய்யெல்லாம் பேசாமல் பொய்யை வென்றவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அவர்கள் மாற்றத்துக்குரியவர்கள். ஆனால் இந்த அன்னை தெரசா, இந்த காந்தி, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இன்னும் 1000 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டார்கள். இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நூற்றாண்டில், அந்த காலகட்டத்தில் அருகாமையில் யார் இருந்தார்களோ அவர்களை பற்றி தான் நம்ம வந்து பேசுவோம், மற்றவர்களை பற்றி நம்ம பேச மாட்டோம். இப்போ உண்மையில் இந்த வாழ்க்கையில் ஜெயித்தவர்களும் வாழ்க்கையை ஜெயித்தவர்களும் யார் அப்படின்னு கேட்டிங்கனால், அழியாத தன்மையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையை ஜெயித்தவர்கள், வாழ்க்கையிலும் ஜெயித்தவர்கள். அவர்கள் நிறைவாக வாழ்வார்கள். இந்த வாழ்க்கையில் யாரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் அதிகபட்சமான சந்தோஷங்களை அவன் வந்து வாழ்க்கையில் வாழுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னால், அவன் வந்து வாழ்க்கையில் ஜெயித்தவர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அவர் ஜெயித்தவர்னா, நம்ம இந்த மனித இனம் எதுக்காக தோன்றியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித இனத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நாம் வாழும்போது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்காக தான் நாம் இங்கே வந்து வந்தோம். மகிழ்ச்சியாக இருந்து அந்த முக்தி நிலையை அடைவதற்கு தான் ஒவ்வொரு மனிதனும் மனித பிறவியை நோக்கி பயணம் செய்கிறான். பல ஜென்மமாக, பல பிறவிகளாக பிறந்து இழைத்து பிறந்து இழைத்து எதற்காக நம்ம பாடுபடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முக்தி அடைவதற்கு, மனித நிலையிலிருந்து மேல்நிலையை அடைவதற்காக தான் நம்ம ஒவ்வொரு மனிதனும் இங்கே பிறக்கிறான். அந்த வேலையை விட்டு நம்ம மற்ற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதிலையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் நாம் இங்கே வந்தோம். ஆனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கனால் இல்லை.
இப்போ பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரன், தங்கத்தை வச்சுருக்கான், ஒரு ஒரு 5 கல்யாணம் பண்ணியிருக்கான்னு வச்சு, 5 பொண்டாட்டி இருக்கு அவனுக்கு, ஒரு 50 வீடு இருக்குது, 50 காரு இருக்குது. ஆனால் அவன் சந்தோஷமாக இருப்பானா, மகிழ்ச்சியாக இருப்பானா அப்படின்னா இருக்க மாட்டான். துன்பங்கிறது நிரந்தரமானது. அவர் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் துன்பங்கிறது எல்லோருக்கும் நிரந்தரமானது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த பணக்கார வரிசையில் அவர்களுக்குள் போட்டி, பொறாமை, நல்லது கெட்டது, அவர்களுக்கும் மனைவின்னு இருப்பாங்க, அவர்களுக்கு என்னன்னு இருக்கும், அவர்களுக்குன்னு ஒரு ஆசையும் இருக்கும். மனைவின்ற ஒரு விஷயத்தில் போய் ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டானாலே அவனுக்கு பாதி நிம்மதி இருக்காது. ஊருக்கெல்லாம் அவர் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் அந்த பெண்ணிற்கு, அந்த குடும்ப தலைவிக்கு அவர் புருஷன்தான். அந்த புருஷனால் அந்த பெண்ணை அவங்களுக்குரிய சந்தோஷங்களை, முழுமையாக மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. அந்த அம்மா சொல்லும், என்ன சொல்லும், ஆமாம் ஒரு பெரிய உலக பணக்காரன், ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற தேவையை உன்னால் தீர்க்க முடியல, நீ பணக்காரன் இருந்தால் எனக்கு என்ன, எதாக இருந்தால் என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அப்போ அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள், அதையெல்லாம் நுட்பமாக அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு கூட பிறக்கிற குழந்தைங்க முட்டாளாக பிறக்கும், அழகு இல்லாமல் பிறக்கும், இப்படி பலவிதமான துன்பங்கள் இருக்குது அவங்களுக்குள். அவர்களுடைய உலக பணக்காரர்களுக்குள்ள இருக்கிற போட்டி, பொறாமை, இப்படி நிறையா இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் தன் மனதை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டாலோ, இந்த உலக பந்தத்தில் சிக்கிக்கொண்டாலோ முடியாது. அதற்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வேண்டும், தெளிவான அறிவு வேண்டும், எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்ளும் மன தைரியம் வேண்டும், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தைரியமும் வேண்டும். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் அவர் ஜெயித்தால்தான், அவர் அந்த குணநலங்களில் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படியான மனநிலையையும் அப்படியான வாழ்க்கை முறையையும் உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக தான் இந்த ஞான யோகா மையம் முயற்சி செய்கிறது, வலியுறுத்தி வருகிறது. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறத இந்த ஞான யோகா மையம் உங்களுக்கு சொல்லித்தரும். இப்படிலாம் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவர்கள் எப்படி இருக்கணும்னா, எந்த விதமான சிக்கல்லையும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல் இருக்கணும். மாட்டாமல் நான் ஒரு முழு மனிதனாக நான் ஒரு பிறந்த குழந்த மாதிரி வரேன் அப்படின்னால், அந்த மனிதர்களை நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்து வாழ வைக்கலாம். ஆனால் சூழ்நிலைகளில் நீங்கள் வெளிப்புற சூழ்நிலையில் சிக்கி கொண்டீர்களே, ஆனால் அந்த சிக்கல்லேருந்து விடுபடுற வரைக்கும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சொல்கிறாங்க இல்லையா, இந்த கடன் பட்டான் நெஞ்சன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. ஒருத்தன் கடன் வாங்கிட்டா அவன் அதிலேயே நினச்சி அவன் மனசு நோகிற மாதிரி இருக்கும். இதனால் அதை மாதிரி விஷயங்களில் சிக்காமல் ஒரு மனிதர்கள் வாழ்ந்தார்களே, ஆனால் அவர்களை சீர்படுத்தி நாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம். அதை சார்ந்த விஷயங்களை தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய யோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மனிதன் எப்படிலாம் வாழணும், எதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றியும் மன ரீதியான விஷயங்களை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். தேவையற்ற விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. ஆனால் இந்த உலக வழக்கம் எப்படி இருக்குன்னா, தேவையில்லாத காணொலியை பார்ப்பதே இவர்களுடைய வேலையாக இருக்குது. தேவையான காணொலியை இவங்க பார்க்குறதே இல்லை. அப்படி நம்மளோட டைமையும் நம்மளுடைய கண்ணையும் பாதிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. நம்ம டைம் காலம் பொன் போன்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். காலம் பொன் போன்றதுங்கிறத விட உயிர் போன்றது. ஒரு நிமிஷம் உயிர் நமக்கு இப்போ டைம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த உயிர் திரும்பவும் வராது. அதே போல் தான் இந்த காலமும். நம்ம நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அந்த உயிரை சேமிக்கணும்ல.
சேமிக்கிற விஷயம் தெரியாது. தெரிந்தவர்கள் சேமிக்க முடியும், தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ அதே போல் காலம்ங்கிறது பொன் போன்றதெல்லாம் கிடையாது, உயிர் போன்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உயிர் போனால் எப்படி வராதோ அதே போல் காலம் போனாலும் திரும்ப வராது. தங்கம் போயிடுச்சுன்னா திரும்பி நம்ம சம்பாரிச்சிக்கலாம். அதை இப்படி மாற்றிக்கணும் நம்ம. அதே போல் இங்கே ஜெயித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால், நம்ம உலக பணக்காரர்களாக இருந்தாலும், அவன் 10 பொண்டாட்டி வச்சுருந்தாலும் 10 கார் வச்சுருந்தாலும் என்ன செஞ்சாலும் அவன் மனசை அவன் ஜெயிக்க முடியாது. அவனோட எண்ணங்களை ஜெயிக்க முடியாது. ஐம்புலன்கள் வழியாக நடக்கிற நல்லது கெட்டது அதை ஜெயிக்க முடியாது. உண்மையே பேசி பொய் சொல்லாமல் இந்த பொய்யை ஜெயிக்கிறதுங்கிறது முடியாது. பெண்களை கடந்து செல்வது, பெண்களை ஜெயிப்பது என்பது முடியாது. இப்படி எதையுமே முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் ஜெயித்தவர்கள் என்று மாறை தட்டி கொள்வது சாத்தியமில்லாத ஒன்று. அவர்கள் அனைவரும் ஜெயித்தவர்கள் அல்ல, வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை ஜெயித்தவர்களும் அல்ல. இப்போ வாழ்க்கையை யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னால், நமக்கு இப்படி தான் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்குது. வாழ்க்கையில் இது இப்படி தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதையும் கடந்து ஜெயிச்சு ஒரு மகான், ஒரு சித்தன் அவன் தன் நிலையை தன்னை உணர்கிறான். அதை கடந்து தான் தன்னை உணர்கிறான். எல்லாத்தையும் முறியடித்து ஜெயிக்கிற ஒரே கூட்டம் எதுனா இந்த சித்தர்கள் கூட்டம் தான். ஏன் அப்படின்னால், அவர்கள் பொய்களை ஜெயித்து விடுவார்கள், ஐம்புலன்களை ஜெயித்து விடுவார்கள், பெண்களை ஜெயித்து விடுவார்கள், வெற்றி தோல்வியை ஜெயித்து விடுவார்கள். இப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சு இறுதியாக இறைநிலையை அடைந்து விடுவார்கள். அப்படின்ற கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள், மகிழ்ச்சியை உருவாக்கி தரக்கூடியவர்கள், வாழ்க்கையை ஜெயித்தவர்கள், வாழ்விலும் ஜெயித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த சித்தர்களும் மகான்களும் தானே தவிர மற்றவர்களெல்லாம் தற்காலிகமாக வெற்றி பெற்றிருப்பார்கள், தற்காலிகமாக ஜெயிச்சிருப்பாங்க. அது முழுமையாக ஜெயித்தாங்களான்னா இல்லை. ஏன்னா அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குது. திரும்பவும் அங்கே என்ன பண்ணணும், கஷ்டப்படணும், திரும்பவும் ஜெயிக்கணும், தோக்கணும். திரும்ப ஏழையாக பிறந்தா என்ன ஆகும், அவர் ஜெயிக்க முடியாது. இப்படி இந்த சுழற்சியிலேருந்து தான் அவர் தப்பிக்கணும். அப்படி எவர் ஒருவர் அந்த சுழற்சியெல்லாம் மீறி இங்கே அந்த இறைநிலையை உணர்கிறார்களோ அவர்களே வாழ்க்கையிலும் வாழ்க்கையையும் ஜெயித்தவர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யோகத்தில் ஈடுபடுறதுனால இந்த சித்தர்களும் மகான்களும் தான் ஜெயித்தாங்க, அவர்களை உயர்த்தியே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர் நினச்சாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னால், முதல்ல உங்கள் உடலையும் உங்களையும் ஃபஸ்ட்டு ஜெயிக்க முடியுமானா முடியவே முடியாது. நீங்கள் வேணால் வெளியில் இருப்பவர்களை ஜெயித்து விடலாம். ஒரு பந்தயம் கட்டி, இல்லை ஒருத்தவனோட இன்னொருத்தவன் பணக்காரனா அவனை விட அதிக பலசாலியாக இப்படி வேணால் ஜெயித்து இருக்க முடியும். ஆனால் உங்களையே நீங்கள் ஜெயிப்பது என்பது யாரால் முடியும் அப்படின்னு கேட்டிங்கனால், உங்கள் எண்ணங்களையும் மனசையும் உங்களுடைய அகங்காரத்தையும் ஜெயிக்க யாரால் முடியும் அப்படின்னு கேட்டிங்கனால், மகான்களாலேயும் சித்தர்களாலேயும் தான் இது சாத்தியம். என்பதால் தான் இந்த சித்தர்களையும் மகான்களையும் நாம் உயர்த்தி அவர்களுடைய நிலைகளை அடைவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று நம்ம சொல்கிறதுக்கு காரணமே அதான். இல்லை அதையும் கடந்த நிலை இருக்குது அப்படின்னால் நம்ம அதையும் ஒத்துக்கலாம்.
ஆனால் இல்லை, சித்தர்களும் மகான்களும் அதற்கு அடுத்தாற்போல் நிலை என்று ஒன்றும் இங்கே இல்லை. அவர்கள் கடவுளுக்கு இணையான ஒரு நிலையை அடைந்து விடுவார்கள். அவர்கள் கடவுளாக இல்லை, கடவுளுக்கு இணையான ஒரு நிலையை அடைந்து விடுவார்கள். அப்படி அடைந்தவர்களையே நாம் ஜெயித்தவர்கள் என்று குறிப்பிடுகிறோம். நன்றி, வணக்கம்.